போராட்டம் பண்ணி உயிர் இழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் 10% கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் கட்டி முடியும். போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளவு சீட்டு இப்படி வா இங்க இது என்னமோ சொல்லிட்டு அதன் பிறகு அதனால இது உள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல, யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாருமே கோரிக்கை கூட வைக்கல. எந்த இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் போராட்டம் பண்ணல யாருமே. எந்த விஷயத்துல பார்க்கிற நீ? யாருமே போராட்டம் பண்ணலையா? நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சி எஸ்டிக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுக்கு யாரும் ஒரு நபரோட போராடல, ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, கோரிக்கை எதுவும் வைக்கல. நாங்கள் தான் கொடுத்தோம். ஏன்னா சமூக நீதி எங்கள் ரத்தத்தில் இருக்கு, எங்கள் உணர்வில் இருக்கு. எங்கள் கொள்கை மட்டும் இல்லை, எங்கள் சித்தாந்தம் மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள ஊறி இருக்கிறது. அது எங்களோட எந்த சமரசமும் சமூக நீதிக்காக எந்த கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் அதை சமரசம் ஆக மாட்டோம். நாங்களும் அதை எதிர்ப்போம். நாங்களும் கடுமையாக எதிர்ப்போம். ஒரு உதாரணம் நான் சொன்னேன்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 சீட் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னாங்கல்ல, அது கடுமையாக எதிர்த்தோம். 2வது முறை கடிதம் எழுதணும். நான் கடிதம் 2வது முறை எழுதி அங்கே கொஞ்சம் பேசி 4-5 நாளில் வந்து அறிவிப்பு வருது என்னன்னு, இந்த வருஷம் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அடுத்த வருஷமும் அதை கொடுத்து நிரந்தரமாக எடுத்துட்டோம். அதே போல் நெக்ஸ்ட் தேவை கிடையாது. அதெல்லாம் வயசு 25 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலலாம் ஒன்றும் பிரச்சனை. 25 வயசு. இல்லை, பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? இல்லை, நான் கேட்கறது பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அதே இல்லை, நான் கேள்வி கேட்கறது சொல்லுவா. நீங்க சொல்லத்தான் நாங்கள் சொல்றோம். பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா? இது காதலோ ஏதோ ஒன்று, ஆனால் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன் அது சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நிமிஷம், ஏன் நான் சொல்கிறேன்னா, பெண்ணுக்கு வந்து 18 வயது மிக இளம் வயது. பள்ளிக்கூடத்துலேருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசும் நான் என்ன பார்வையில் வந்து குழந்தையாக தான் நான் பார்க்குறேன் நான். ஆனால் 18 வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலங்களும் கிடையாது. படிப்பு கல்யாணம் பண்ணிதான் அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தை 18 வயசில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 20 வயசில் 2 குழந்தைகள். அதுக்கு அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அங்கே தருமபுரியிலையோ நிறைய பேர் இளம் குழந்தைகள், இளம் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது. அதில் தம்பி, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. 18, 19, 20 அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த மாதிரியான இது காதல் வயப்படுறது சகஜம் உண்டு. ஆனால் மெச்சூரிட்டி வரணும். 23 வயது பையனும் ஒரு படிப்பை முடிச்சிடணும். அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும். இவன் கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன தெருவில் நினைக்கும் சொல்ல. இதெல்லாம் நினச்சிதான் பெங்களூர் ஹைகோர்ட்டு 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பை நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் செய்கிறது தவறு இல்லை. சிங்கப்பூரில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது. சில நாடு, பிரேசில் நாட்டில் இருக்குது அப்படி நிலைப்பாடு. என்னென்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்று எங்கள் கோரிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்னு. இது வந்து நாங்கள் மட்டும் சொல்லலை. கர்நாடகாவில்
கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இருக்குப்பா, நம்மாழ்வாருக்கு அப்போ அதில் இருக்கு பாரு, இப்போ நல்லா படிங்க. நம்மாழ்வாருக்கே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமாக பேசுறது இயற்கை வேளாண் பற்றி பேசுறது நாங்கள் தான், பாட்டாளி மனுஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இந்தியா அளவில் இயற்கை வேளாண்மை இப்போ வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க, அதில் வந்து நேச்சுரலாகவே இருக்குதாங்க. அதிகமாக செய்யறது மத்திய பிரதேஷ் தான், ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வடபகுதி கர்நாடகாவில் இருக்குது அதில். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் அதிகமான இருக்குது. இந்த மாநிலங்கள் தான் இருக்குது. இவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டே வரல. பேருக்குன்னு வந்து இப்போ வேளாண் அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை பேருக்குன்னு வைக்கிறாங்க. ஆனால் ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு 2,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஒன்றுமே அதில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எவ்வளோ பொட்டென்ஷியல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விளைபொருள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. ஒரு உதாரணம், திருவள்ளூரில் நெல் கரும்பு இருக்குது, பண்ருட்டியில் வந்து பலா இருக்குது, முந்திரி இருக்குது, அரியலூரில் முந்திரி இருக்குது, புதுக்கோட்டையில் முந்திரி இருக்குது, கரூரில் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது, அப்புறம் வாழை திருச்சியில் முழுக்க வாழை இருக்குது, காஃபி அந்த மலையில் காஃபி இருக்குது, மாம்பழம் இருக்குது, தக்காளி இருக்குது, ஒரு மாவட்டத்தில் தருமபுரியில் தக்காளி மாம்பழம், இது எல்லாமே இருக்குது. இது பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி இதெல்லாம் செய்யலாம். இதில் எவ்வளோ லட்சக்கணக்கான வேலை உருவாக்கலாம். ஆனால் அந்த கான்செப்ட் இவங்களுக்குலாம் இல்லை. சும்மா போய் எதே பாலிஷ்டாக அங்கே சொல்லி அறிக்கை வச்சுக்கிட்டு தேர்தல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல. நியாயமான கோரிக்கை, உறுதியாக நாங்கள் நியாயமான கோரிக்கை இது. ஏன்னா இப்போ இயற்கை வேளான்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஆர்கானிக், இயற்கை வேலைன்னா நேச்சுரல் ஃபார்மிங், அந்த கான்செப்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு வருது. இல்லை, இதுக்கு முன்பு ஆர்கானிக்னு வந்து அந்த ஆர்கானிக் வார்த்தையே ஒரு மாதிரியானது. ஏன்னா நம்ம ஊரில் ஆர்கானிக் பண்ண முடியாதுன்னா என்ன, ஏன் பண்ண முடியாதுன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து அவன் வந்து பூச்சிக்கொல்லி போடுவான், அவன் ரசாயன உரம் போடுவான் பக்கத்தில். அதில் தண்ணி கீழே போச்சுன்னா அங்கே தண்ணி இந்த கலக்கும், இந்த தண்ணி ஏற்றி அதில் விவசாயம் பண்ணால் அப்போ பண்ண முடியாது அது. அதனால் இதெல்லாம் நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதில். பட் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம், என்னுடைய ஆசை, அது சண்டை போட்டு அழுத்தம் கொடுப்போம் எங்களுக்கு. ஏன்னா இந்த அதாவது குடும்பத் தலைவர், ஏழை குடும்பத் தலைவர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல, இங்கே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழல். அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா, அதில் உச்ச நீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். வழக்காடு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழாக ஆக்க வேண்டுமோ சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இல்லை, என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் அனாலிசிஸ், இன்டெப்த் அனாலிசிஸ். இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பட் ரீசன்ட் பாஸ்ட் சொல்கிறேன் நான். இந்த ரீசன்ட் பாஸ்ட் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு விதமான இருக்கும் நிலைப்பாடு இருந்திருக்கும். அதில் சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் இருப்பா. இல்லை, எங்களுடைய நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அதனால எடுத்திருக்கிறோம். நம்ம பார்க்கலாம். நீங்கள் மீடியாக்காரங்க ஊடக சேர்ந்தவங்க கீழே கிழிக்கணும். நீங்கள் கிழிச்சிங்கன்னா அது பரவலாக போகும். அது ஒரு வலிமை இருக்கும். நாங்களும் கிழிப்போம், நீங்களும் சேர்ந்தெல்லாம் கிழிக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ 47 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதில் முறையான கணக்கின்படி, அதாவது 30 கிலோமீட்டருக்கு மேலே 60 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று இருக்கணும். அதை மாதிரி கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்கணும். 47 இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்துக்கும் தேவைப்பட்டால் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து மிக மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அது இல்லாமல் சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப இஷ்யூஸ்லாம் இருக்குது.
கடந்த காலத்தில் நாங்கள் பல சுங்கச்சாவடியில் நாங்கள் மூடி இருக்கிறோம், போராட்டம்லாம் பண்ணி மூடி இருக்கிறோம். அது இண்டிவிஜுவல் இது. நீங்கள் தான் ஆதரவே கொடுக்கலையா அப்போ? இல்லை, நீங்கள் ஆதரவு கொடுக்கலையா? அதை பற்றி கொடுக்குறீங்களா? ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் அப்படி எவ்வளோ சொல்ல. என்ன ஸ்டாண்டு? அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும்? நாங்கள் இவங்க கூட இல்லை, அப்படி இல்லை, இப்படிலாம் எங்களுக்கு ஒரு மாற்று வேணும். மக்கள் மனதில் ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த 2 பேரும் போதும், வாய்ப்பு கொடுத்தாச்சு, தே ஹவ் அவுட்லிவ்ட் தியர் யூட்டிலிட்டி, இவங்களால மக்களுக்கு புதுசாக எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது. அதனால இவங்க 2 பேரும் போதும், அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டு உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம், காங்கிரஸ் ஆட்சியில் தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏன் திமுக கூட கூட்டணி போனோம்? கேட்குறேன். நீட் தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஏன் திமுக கூட கூட்டணிக்கு போனோம்? கேளுங்க இந்த கேள்வியில் அவங்ககிட்ட வராது பதில். அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா ஒவ்வொரு கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துட்டு தான் நாங்கள் போகிறோம். சரி, முடிச்சிடலாம்பா. தேர்தல் இந்த அறிக்கை வெளியிடுவதற்காக வந்தனே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் நல்ல அருமையான நல்ல கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். அதற்காக எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி.